2 கீபோர்ட்ல சைமல்டேனியஸா வாசிக்கும்போது பதட்டமா இல்லையா? அது வந்து ஃபைனல்ஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் அந்த ஐடியா அப்பாவுக்கு வந்து, இந்த மாரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் அது அப்போ டிசைட் பண்ணி வாசிச்சது தான் அது. நீங்க முதல்ல கீபோர்ட தொட்ட வயசு என்ன? 9 வயசு. ஐ மீன் ப்ராப்பரா கத்துக்க ஆரம்பிச்சோம்னா 9 வயசு. அதுக்கு முன்னாடி CDFGABC மற்றும் ட்விங் ட்விங்னு வாசிப்பேன். அந்த அந்த மெமோரபிள் நாள் இருக்குல்ல, அது மறக்க முடியாது இல்லையா? அன்னைக்கு எத்தனை கண்ட்ரீஸ் 195 கண்ட்ரீஸ் வந்தாங்க இல்லையா? 195 கண்ட்ரீஸ் எல்லாருமே அங்க வர முடியல. ஸோ பாதி பேர் ஆன்லைன்ல சில பேர் இது பண்ணிட்டு, அங்க ஒரு 65 கண்ட்ரீஸ்க்கு அங்க அசெம்பிள் பண்ணியிருந்தாங்க. அங்க லைவா அங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறதுக்கு. அண்ட் நான் வந்து இந்தியாவிலேருந்து நான் மட்டும் தான் போனேன். ஸோ மொத்தம் 5 ரவுண்ட் மாரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அது வின் பண்ணேன். நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பினீங்களா? இல்ல அப்படியே பிளாங்கா இருந்தீங்களா? பிராக்டிஸ் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் எல்லா இன்டர்வியூல அதான் சொன்னேன். ஐ பிலீவ் இன் மை பிராக்டிஸ். மை 13 இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ன்னு அங்க சொன்னேன் நான். அப்ப 13 வயசு. ஸோ அண்ட் ஐ பிலீவ் இன் மியூசிக். அண்ட் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. மத்தவங்களுக்கும் ஏன்னா அவங்களும் அவ்வளோ உழைச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ இது யாருமே ஏமாத்தி ஒருத்தவங்களுக்கு குடுக்குற மாரி இல்ல. எவ்ரி ஒன் ஆர் வின்னர்ஸ் அங்க வந்தவங்க. ஏன்னா அங்க வந்தவங்க குவாலிஃபிகேஷன் வைஸ் எல்லாருமே என்னோட பயங்கரமா குவாலிஃபைட் ஆனவங்க. இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் வந்து 7 கின்னஸ் ரெக்கார்ட் வச்சிருந்தாரு. இவங்க அது ஒருத்தருடைய படம் வந்து அவங்க நாட்டோடைய அஃபிஷியல் ஏர்லைன்ஸ்ல போட்டிருந்துச்சு அவருடைய படம். ஸோ இந்த மாரி எல்லாருமே அந்த மாரி ஆளுங்க தான் அங்க வந்தாங்க. ஸோ பட் அது நான் எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணி எனக்கு கிடைச்சது இட்ஸ் பிக். 2 கீபோர்ட்ல சைமல்டேனியஸா வாசிக்கும்போது பதட்டமா இல்லையா? அது வந்து ஃபைனல்ஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் அந்த ஐடியா அப்பாவுக்கு வந்து, இந்த மாரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் அது அப்போ டிசைட் பண்ணி வாசிச்சது தான் அது. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா. அண்ட் டர்ன்ஸ் அவுட் ஐ அம் எ லிட்டில் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஸோ அந்த 2 கையில வேற வேற இது பண்ணேன். ஸோ அந்த மாரி இப்போ அண்ட் ஹையஸ்ட் ஸ்பீடு வாசிக்க அந்த ஃப்ளைட் ஆஃப் த பம்பிள் பீன்னு ஒரு பீஸ். அது 325 பீட்ஸ் பெர் மினிட்ல அது வாசிச்சேன். அது பிபிஎம் சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் ஸ்பீடு வந்து 160, 170 தான் அந்த ஒரிஜினல் கம்போசர் கம்போஸ் பண்ணது. பட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தட்ஸ் அ காம்படிஷன். பிளஸ் எங்களுக்கு காம்படிஷன் அவ்வளவா உடன்பாடு இல்ல. பட் அந்த காம்படிஷனோட பேர் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணாலும் அப்பா சொல்லுவாங்க, டு திஸ் ஷுட் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேம்ல ஒரு காம்படிஷன் வரும்போது வி டிடன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஏன்னா அவங்க ரொம்ப ஜெனரஸா கூப்பிட்டாங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அப்பா வந்து அங்க நிறைய இந்த எலன் ஷோ, டாக் ஷோஸோடைய ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னுடைய கண்டென்ட் அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்போ அதுல இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த புது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஷோக்கு மாறினாங்க. ஆமா, CBS என்ற சேனல் வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்னுடைய டேட்டாலாம் இருந்துச்சு. அப்போ இந்தியால இருந்து நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் இது கனெக்ட் ஆச்சு.